திரு சந்திரகுமார், எப்படி இருக்கு இந்த பட்ஜெட்? வெறும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த பட்ஜெட்டின் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோங்கிறது இந்த 5 ஆண்டு காலம் மக்கள் நேரடியாக பார்த்துருக்காங்க, ஊடகங்கள் பார்த்துருக்கீங்க, பத்திரிகை இன்னைக்கு வந்திருக்க ஊடக விவாதத்தில் கண்ட பத்திரிகையாளர்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சி இன்னைக்கு போட்டுக்கிற பட்ஜெட் வார்த்தை ஜாலம்னு சொன்னால், அப்போ இத்தனை நாட்களாக இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகின்ற பொழுது அதனால் பயன்பெற்றவர்கள், அந்த திட்டங்களால் நடைபெற்ற வளர்ச்சி, அந்த திட்டங்களால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள், இதையெல்லாம் என்ன வார்த்தை ஜாலம்னு சொல்றீங்களா? அல்லது இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் நடக்கவே இல்லை, நடக்காத ஒன்றை இட்டுக்கட்டி ஒரு பிம்பத்தை இப்போ மத்தியில் இருக்கிற அரசு பிம்பம் கட்டமைப்பதை போல நாங்கள் கட்டமைக்கிறோம் நீங்க சொல்றீங்க. 5 வருஷமா ஒன்றும் செய்யல, அதே மாதிரி இப்பயும் செய்யல. 4% அதாவது 525 வாக்குறுதியில 4ல் 1 மடங்கு தான் நிறைவேற்றிருக்கிறீங்கன்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. சொல்ல வரேன், 5 வருஷமா செய்யலன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலத்துல நாங்கள் செய்திருக்கிற திட்டங்கள் 1ஆ 2ஆன்னு நீங்க பட்டியல் போடலாம். இன்னைக்கு அவர் அவையில உட்கார்ந்து இருந்தார், உட்கார்ந்து பாதி வரை கேட்டார். எங்களுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசன் பேசுறது பாதி வரை கேட்டார், அதுக்கப்புறம் எழுந்து வெளியே போயிட்டாரு. கேட்டிருக்கலாம். இவ்வளவு திட்டங்களை செய்ததை முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதை போல ஒட்டுமொத்தமாக வெறும் வார்த்தை ஜாலமாக இருக்கிறது என்று சொல்வதை வன்மையாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அவர் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்திய அளவில் 1,31,00,000 குடும்பங்களுக்கு 3 மணி நேரத்தில் அவர்களுக்கான செய்யக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையினுடைய திட்டத்தை 3 மணி நேரத்தில் 6,500 கோடி ரூபாய்க்கு உண்டான அந்த திட்டத்தை 3 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அப்படின்னா அது நேரடியாக மக்களுக்கு போய் சேர்ந்த திட்டம். அதே போல விடியல் பயணம், இந்த விடியல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 881 கோடி பயணங்கள் போயிருக்காங்க. பெண்கள் 881 கோடி பயணங்கள் போயிருக்காங்க. அந்த 881 கோடி பயணங்களால் அந்த பெண்களுக்கு நம்முடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் 888 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் மீதமாகுதுன்னு சொல்றாங்க. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பெண் குழந்தைகள் கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஒரு 6 லட்சம் ஆண் குழந்தைகள், ஒரு 6 லட்சம் பேர் இதே மாதிரி 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியுதா? இல்லை உங்களுடைய கண்கள் பார்க்கின்ற பார்வை இந்த காமாலை கண்ணனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதை போல இவங்களுக்கு அது மாதிரி தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்ல, சில விஷயங்களை சொல்றாங்களே. இன்னைக்கு பேரவேளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, காது குத்தும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை எடுத்துட்டு வந்தாங்க. அது இன்னைக்கு எல்லா ஊடகத்திலையும் காட்டுனாங்க. மேற்படி விழாவில் கூவம் சுத்திகரிப்பிற்கு நிதி, சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு நிதி, சிங்கார சென்னை திட்டத்திற்கு நிதி என்பதை விதவிதமாக காது குத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பின்குறிப்பு: சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் என பல்வேறு முறைகளில் மொய் வைக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு கேலியோட ஒரு பதாகையை தூக்கிட்டு வர்றாங்க, ஒரு அழைப்பு இதில் தூக்கிட்டு வர்றாங்க. இதுல குறிப்பிட்டிருக்கதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்க? ஒரே ஒரு விஷயம் சார், இன்னைக்கு இந்த சொத்து வரி, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? சொத்து வரி உயர்வுக்கு காரணம் யார்? முதல்ல அதை சொல்லுங்க. 15வது நிதிக்குழுவில் போய் 2022 இருந்து உள்ளாட்சி அமைப்புகளிலே வரி வசூலிக்கின்ற வரியினுடைய சதவிகிதத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி 2020 அதாவது போய் கையெழுத்து போட்டுவிட்டு அதை அமல்படுத்துவது 2022 ஏப்ரல் இருந்து சொன்னது யார் சார்? வேலுமணி அவர்கள் தானே, அன்னைக்கு இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் தானே. ரைட். அதே போல ஒட்டுமொத்தமாக நம்மிடத்தில் இருந்த மின் கட்டமைப்பை அப்படியே கொண்டு போய் ஒன்றிய அரசிடம் தாரை வார்த்து விட்டு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு விட்டு வந்தது யாரு? அவர் அண்ணன் தங்கமணி அவர்கள் தானே, அதிமுகவில். அப்ப செய்யறத பூரா நீங்க செஞ்சுட்டு இப்ப அதாவது இவங்க எவ்வளவு இதா பாருங்க. அதாவது ஒரு இதை நான் கிரிமினல்னு சொன்னா தப்பா தெரியும். அதனால அவங்க ஒரு பெரிய ராஜதந்திரமா பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம், 2021 நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோம். இப்போ ஆட்சிக்கு வரலன்றப்ப வர்றவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்கன்றது தானே அன்னைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு. ஏன்னா ஒன்றிய அரசுடைய தயவு இவர்களுக்கு அவர்களுக்கு தேவை இருந்தது. ஒன்றிய அரசுடைய தயவு இல்லைன்னா இவங்க ஆட்சியா அன்னைக்கு நிலைச்சிருந்து இருக்காது. அதனால அவங்க சொல்ல இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு வந்துட்டு இன்றைக்கு நம்மை விமர்சனம் செய்வதற்கு அதையே ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்முடைய அரசுக்கு எந்த அளவுக்கு நிதி நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே போல நம்முடைய திட்டங்கள்லாம் செயல்படுத்துறத
தடுப்பதற்கான ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு வகையில அதை தடுப்பதற்கான முயற்சியை நோக்கி செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. எனவே இதை முதல் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், நீங்க பொருளாதாரத்துல 11.19% வளர்ச்சி, நாட்டிலேயே முதலிடம், பெருமிதம் கொள்றீங்க. திராவிட மாடல் அரசு, மகிழ்ச்சி. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வர நிதியாண்டுல வந்து 10,72,000 கோடி கடன் அப்படிங்கும்போது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வளர்ச்சி பாதையில தமிழகம் செல்லுதுங்கும் போது கடனும் வளர்ந்துகிட்டே இருக்குதே. அப்ப இதெல்லாம் நாளைக்கு எதிர்கால தமிழகத்துக்கு ஒரு சுமையா இருக்காதான்னு கேட்குறாங்கல்ல. இது லாஜிக்கான கேள்வியா? சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் சார். 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்து போகும்போது 1,01,000 கோடி கடன். அதன் பிறகு ஆமா நம்ம ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப 2016 அது 2,14,000 16,000 கோடியாக மாறியது. அதன் பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமி வந்தார். அவர் ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது 2021 அவர் போகின்ற பொழுது அது 4,70,000 கோடியாக மாறியது. இன்றைக்கு அது 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. நீங்க சொல்றீங்க இது அடுத்த ஆண்டுக்கு தான். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடியது 9. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல அதுதான் இல்ல நான் சொன்னது அந்த 11 என்ன இருந்தோ அதான் பேசுனேன். ஆச்சுங்களா? அப்ப ஆனா நான் என்ன கேட்கிறேன், அதாவது எனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். சரி, நான் போய் 10,000 ரூபாய் கடன் வாங்கினா தப்பு. அதை கட்ட முடியாது. ஒட்டுமொத்தமாக என்னுடைய குடும்பம் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கும். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் 10,000 ரூபாய் கடன் வாங்கினா. ஆனால் அதே 1,00,000 ரூபாய் நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் 10,000 ரூபாய் கடன் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை எப்படி வேணாலும் அடைக்க முடியும். சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், புரியுற மாதிரி. அதனால இன்றைக்கு இருக்கின்ற நிதிநிலை இதுக்கு அப்படியே ஒரு உதாரணத்தை திருப்பி சொல்றேன். ஒன்றிய அரசு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து வெறும் 54 லட்சம் கோடி தான் கடன். ஆனா இன்னைக்கு 200 லட்சத்திற்கு மேலே கடன். எதை வச்சு வாங்கினாங்க? அன்றைக்கு இருந்த வரி வருவாயை விட இன்றைக்கு அதிகமான வரி வருவாய் வருகிறது. இந்த வரி வருவாயினுடைய அடிப்படையில் மத்திய அரசு கொடுத்த அந்த ஒரு கைட்லைனை வச்சுதான் நம்ம கடன் வாங்குறோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களும். அந்த அடிப்படையில் நாங்க ரொம்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்திருக்கின்ற 29% மேலே வாங்கக்கூடாது என்பதை நாங்கள் 26%தான் கடன் வச்சிருக்கோம் ஒழிய அதுக்கு மேலே போகல. அதனால எந்த இடத்துல இப்ப வாங்கி இருக்கின்ற கடன் இன்னொன்னு இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்றேன். இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, 1 ரூபாய்க்கு 10 பைசாவை வாங்கி கடனுக்கு திருப்பி செலுத்துகின்ற வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கடன் சுமை என்பது அடுத்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக நிச்சயமாக மிகப்பெரிய பெருமளவில் குறைப்பதற்கான திட்டங்களோடு தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிச்சிருக்கிறோம். இப்போ சார் சொன்னார், ஒரு 12,000 காவலர்கள் ஒரே நாள் எடுத்தாங்க. ஒரே ஆண்டுல. அது எப்படின்னு சொல்லிடுறேன் சார். 2011 அந்த அம்மையார் வந்தோடனே அதிமுக உறுப்பினர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இளைஞர் காவல் படைன்னு சொல்லி, சார் இருங்க நடந்தது சொல்றேன் சார். நான் சொல்றேன், இளைஞர் காவல் படைன்னு சொல்லி, நான் ராதாகிருஷ்ணன் மாதிரி நான் இடைமறிக்க மாட்டேன். இளைஞர் காவல் படைன்னு சொல்லி அவங்க ஒரு 10,000 பேர் எடுக்கிறாங்க. அதிமுக உறுப்பினர் இருக்கவங்க தான் அதில் இருக்காங்க. அந்த 10,000 பேர் எடுக்கிறாங்க. 3 ஆண்டுகள் ஆகுது. அவங்களோட ஆட்சி காலத்திலேயே தான் 3 ஆண்டு ஆயிடுது. ஆன உடனே அவங்களை அப்படியே நல்ல ட்ரெயின் அப் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு காவல்துறையில் ஆள் பற்றாக்குறை இருக்கு, அதனால இவங்களை அப்படியே காவல்துறையில் இணைக்கிறோம்னு சொல்லி 10,000 பேரை எடுத்தவங்களை அப்படியே கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அதுதான் 12,000 பேர் ஒரே நேரத்தில் காவலர்கள். இப்ப நம்ம அரசு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு 27,000 பேர் எடுத்திருக்கோம். அதாவது காவல்துறையில காவலர்கள், பெண் காவலர்கள், சார்பு ஆய்வாளர்கள், எஸ்ஐ, இது 27,000 பேரை நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல அது பற்றிய குறிப்பு இருக்கு. ரெண்டாவது, அடுத்து இந்த நிதிக்குழு பத்தி சொன்னாங்க. பாத்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு கடன் அதிகமா போச்சுன்னு சொல்றோம். நம்ம 15வது நிதிக்குழுன்னு நமக்கு 4.07% நமக்கு. ஆனால் அதுவே 9வது நிதிக்குழுல நமக்கு வந்த தொகை பார்த்தீங்கன்னா 8.93. இல்ல அதுதான் நீங்க கேட்டு வாங்கியிருக்க வேண்டியது. அதுக்கு உங்களுக்கு நிர்வாகத்திறன் இல்லை. அதுங்க கொடுக்கணும்னு மனசு இருந்தால் தானே கொடுப்பாங்க. அவங்க தான் நம்மளை கொடுக்க கூடாதுன்றது தானே. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சார் சொல்றாரு 4% பத்தி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு அந்த 4% பத்தி பேசிட்டு இருக்காரு. இதே நமக்கு வெறும் 0.4% தான் உயர்வு. ஆனா இதே கேரளாவுக்கு 23.7% உயர்வு, 7.4. அதே போல கர்நாடகாவுக்கு 13.27%. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக
இந்தியா முழுவதும் மிக பெரிய அளவில் எதிர்த்து அவர்களோடு எந்தவித சமரசம் இல்லாமல் செல்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அங்க செய்யக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரல் எழும்புவது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில இருந்து எழும்புகிறது. இது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அதனால நம்மளை எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தெந்த வகையில நெருக்கடி கொடுத்து அவர்களை வாயடைக்க செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணுன்றதுல இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, வேற மாதிரி சொல்றாங்க. எப்ப பாரு மத்திய அரசோட ஒரு எதிர்போக்கு இல்ல முரண்டு பிடிக்கக்கூடிய போக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திமுக அரசியலுக்காக. அதனால தமிழ்நாட்டுக்கு தான் இழப்பு. ஒரு இணக்கமா போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியோ திட்டங்களோ வாங்கிக்கலாம்ல. அப்ப அரசியலுக்காக நீங்க எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்கல்ல. அண்ணா இல்ல அதான் கேக்குறேன். அண்ணா திமுக அவங்களோட இணக்கமா இருந்தாங்களே, சிஏஏ சட்டம் வந்தோன்னு போய் கையெழுத்து போட்டோம், வேளாண்மை சட்டம் வந்தோன்னு கையெழுத்து போட்டோம், அதுக்கு பிறகு உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டோன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாம் எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆகாதோ, நீட்டுக்கு கையெழுத்து போட்டோம், எதெல்லாம் நம்மையார் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் போய் கையெழுத்து போட்டு இணக்கமானாங்களா? அது மாதிரி எங்களை போய் சொல்றீங்களா? அது மாதிரியான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் அந்த மாதிரி தலைவர் கிடையாது. அப்புறம் சார் சொன்னார் நிர்வாக திறமை இல்லை, நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசு தான் புள்ளி விவரம் கொடுக்குது. தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு? நிர்வாக திறமை இல்லாம எப்படி முதலிடமும் இரண்டாம் இடமும் எப்படி இந்த அரசு, இந்த திராவிட மாடல் அரசு வர முடியும்? நீங்க கொடுக்குற புள்ளி விவரம் தாங்க, நீங்க கொடுக்கறது தானே. அப்ப அதை பொய்ன்னு சொல்றாரா? அடுத்து அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் அப்புறம் என்ன இவங்க திட்டங்கள் செஞ்சாங்கன்னாங்க. ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று சார், போகின்ற போக்கில் பிப்ரவரி மாதம் விவசாயிகளுக்கான கடனை ரத்து செய்யறேன்னு போயிட்டார் எடப்பாடியார். எப்ப 2021 தேர்தல் நேரத்தில் போனதுக்கு பிறகு அந்த கடனை, விவசாயிகளுடைய கடனை அடைத்தது இந்த எங்களுடைய திராவிட மாடல் அரசு. நாங்க தான் அடைச்சோம். இவர் பணம் ஒதுக்கிட்டு போனாரா? இல்ல. அதே போல வந்தோன்னா நகைக்கடன் கட்டி இருக்கிறோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல பாலம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அதற்கு பிறகு அதுக்கு முழுமையா பணம் ஒதுக்கி அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு அண்ணன் வேலுமணி அமைதியா விட்டார். அதுக்கு மேல இன்னைக்கு மதுரையில் அது மாதிரி பாலம், இது மாதிரியான அது சென்னையில் இன்னைக்கு இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பாலம். இதெல்லாம் உங்க கண்களுக்கே தெரியலையா? அப்புறம் மெட்ரோ ரயில் திட்டம் நீங்க பணம் கொடுக்கல, இன்னைக்கு எங்களுடைய சொந்த நிதியில பண்ணிட்டு இருக்கோம். கிளாம்பாக்கத்தை அந்த இணைக்கிறது, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையும் ரயில்வே ஸ்டேஷனையும் இணைக்கணும். அதுக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. எங்க சொந்த நிதியில பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாவற்றுக்கும் அதாவது எந்தாவது ஒரு வகையில் எங்களை முடக்கணும். அந்த முடக்குவதற்கு இந்த நிதியை, எங்களுக்கு தரக்கூடிய நிதியை இன்றைக்கு தடுத்து நிறுத்தி எங்களை பழி வாங்குகிறார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.